ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வயசுக்கு மேலான குழந்தைங்களுக்குலாம் நம்ம கவுஸ் மில்க் கொடுத்து பழக்கப்படுத்துவோம். அதாவது பசும்பால் சில குழந்தைங்க குடிப்பாங்க, சில குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இப்படி பசும்பால் கொடுத்து பழக்கப்படுத்தும் போது அந்த குழந்தைங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பசும்பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் பாதாம் தான் எடுத்துருக்கிறேன். நிறைய பேர் கேஷ்யூவில் பண்ணுவாங்க, இல்லைனா பிஸ்தாவில் கூட பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அதுலேயும் பண்ணலாம். நான் பாதாமில் பண்ணுறது அது ரொம்பவே இன்னும் கொஞ்சம் ஹெல்தி, பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மோஸ்ட்டாக நான் பாதாம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதை நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக poppyseed ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கசகசா சோல் வழி அது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு தான் ஆட் பண்ணுறேன். ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அது நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். உலர் திராட்சை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இதை குக்லாம் பண்ண போகிறது இல்லை, அப்படியே நம்ம அரைச்சி கிரைண்ட் பண்ணி வடிகட்டி தான் கொடுக்க போகிறோம். அதனால் லைட்டாக ஸ்வீட்னஸ்க்காக இந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். இந்த கருப்பு திராட்சை சேர்க்கறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் ஆதிகமாகும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை மோஷன் சரியாக போகலை அப்படின்னாலும், அவங்களுக்கு உடம்புல ரத்தமே இல்லை, ஒரு மாதிரி அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. முக்கியமாக இந்த கருப்பு உலர் திராட்சை. ஸோ இப்போ இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சோக் ஆகியிருக்கு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி அதை வடிகட்டி நம்ம அதான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நம்ம கிளாஸில் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். இது ஒன் டைம் மீல் மட்டும்தான். இதை நம்ம செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் கொடுக்கலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம எப்போ ரெடி பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் ஃபில்டர் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துருங்க. முக்கியமாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா இதை கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நைட் டைமில் இதை கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சில குழந்தைங்க டைஜஸ்ட் ஆகாமல் போகலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள் தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சில குழந்தைங்க நட்ஸ் அலர்ஜியாக இருக்கலாம். அதுக்காக தான் 9 மாதத்துலேயே குழந்தைங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முட்டை கொடுத்து அலர்ஜி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மட்டனு, ஃபிஷ்ஷு, பன்னீர், சீஸ் இதெல்லாம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு வயசுக்குள்ளே 12 மாதத்துக்குள்ளே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அலர்ஜி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பாடு கொடுத்து முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த கொடுக்கலாம். கொஞ்சமாக கொடுத்தா போதும். இப்போ நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கணும் அதே அளவு நீங்கள் ஒரு வயசு குழந்தைங்களுக்கே கொடுக்கலாம், அதுவே போதும். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.